இன்று குட் மார்னிங் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு இது ஒரு சூப்பர் மார்னிங்காக அமைஞ்சிருக்கு. பல தடைகளை, சூழ்ச்சிகளை முறியடிச்சு இன்னைக்கு காலையில் 1,31,00,000 சகோதரிகளுக்கு சிறப்பு தொகுப்பாக 5,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு, மனநிறைவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இன்று எனக்கு மகிழ்ச்சியோட பொறுப்புணர்வும் கூடுதலாகி இருக்கு. பதவியேற்ற போது சொன்னேன், வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என நினைக்காமல் அனைவருக்குமான முதலமைச்சராக இருப்பேன் என்று சொன்னேன். அனைவருக்குமான முதலமைச்சராகத்தான் இந்த 5 ஆண்டுகள் இருந்தேன். இனியும் அனைவரையும் அனைத்து வகையிலும் உயர்த்தக்கூடிய முதலமைச்சராக தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்பர் 1 ஸ்டேட்டாக உயர்த்தக்கூடிய எண்ணத்தோடு அந்த பொறுப்புணர்வு எனக்கு கூடியிருக்கு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற எனக்கு நீங்க தான் பக்கபலமாக இருக்க போறீங்க. நம்முடைய நிர்வாகம் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கணும். மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்ற, அதை தொடர்ந்து நிறைவேற்ற அரசினுடைய வருவாய்களை பெருக்கணும். பொருளாதார வளர்ச்சியை தக்க வைக்கணும். அடுத்த தலைமுறையை கை தூக்கி விடணும். அதற்கான மன உறுதியை நெஞ்சில் ஏந்தியபடி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்களும் வாழ்க்கையில பல தடைகளை கடந்து தேர்வில் வெற்றி பெற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. நீங்களும் அப்படித்தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். கல்வியில் சிறந்து போட்டித் தேர்வுகளில் வென்று மதிப்புமிக்க அரசு ஊழியர்களா, போற்றுதலுக்குரிய ஆசிரியர்களா பொறுப்பேற்கக்கூடிய உங்க எல்லாரையும் அரசு பணிகளுக்கு வருக வருக என வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று குட் மார்னிங் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு இது ஒரு சூப்பர் மார்னிங்காக அமைஞ்சிருக்கு.